வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி 2 விதமான தேங்காய் துவையல் செய்யலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 5-6 வரமிளகாய் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 10 போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது கூட துருவின தேங்காய் நான் 5 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதையும் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். அடுத்ததாக இப்போ தேங்காய் துவையல் செய்யலாம். நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இது கூட தாடி வடகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வடகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். நான் 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நெத்தாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இது நல்லா ஆறட்டும்னு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியை லேசாக தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே 2 வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.